நண்பர்களே, இன்று மதியம் எனது துணிகளை நான் துவைச்சி மேலே கொண்டு காய போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் செகண்ட் ஃப்ளவர், அவங்களுக்கு செகண்ட் ஃப்ளவர், எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளவர். அந்த மாடியில் ஒரு நாய் வந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நாய் தெரு நாய் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் கீழ் ஃப்ளோரில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. அவங்க படிக்கட்டு மெயினில் கேட் இருக்கும், உள்கதவு வந்து லாஸ்ட்டில். அப்போ அவங்க நேரே உள்ளே போய் கதவை சாத்தி அந்த இரும்பு தாப்பால் போட்டாங்கன்னா ஃப்ரண்டில் வரவங்க யாருன்னு தெரியாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு வாடகைக்கு இருக்காங்க. அவங்களுக்கும் படிக்கட்டு வெளியே உள்பக்கம் கதவு. அதனால் அவங்களும் உள்ளே போய் கதவு செதுட்டாங்கன்னா படிக்கட்டில் யார் வராங்கன்னு தெரியாது. அதுக்கு அடுத்தாப்பில் அவங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் வந்துடுது. அந்த செகண்ட் ஃப்ளோரில் ஒரு குடுத்தனை இருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு, அதனால் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா தங்குறதுக்கு வீடு வேணும்னு சொல்லி அந்த ரூமையும் காலி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சொந்தக்காரங்களுக்கு. பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ரூமு, அதையும் மூடி வச்சுட்டாங்க. அப்போது இந்த தெருநாய் இருக்குங்க இல்லையா, இவங்க வெயில் காலத்தில் ரோட்டில் படுத்துக்கிடுங்க. நல்ல நாய்ங்க. புதுசாக வர்றவங்கள பார்த்தா குலைக்கும். நாங்கள் சத்தம் போட்டோம்னா வாழை ஆட்டிட்டு கொஞ்சம் நிற்கும். யாரும் சத்தம் போடலைன்னா அவர் இஷ்டத்துக்கு மிரட்டுவார். சிலவங்க கள்ளத்துக்கு அடிப்பாங்க, கம்பத்துக்கு அடிப்பாங்க. இது இயற்கை. ஆனால் பாருங்கள், இந்த குளிர் காலம் மழை காலம் வந்த உடனே இந்த நாய்ங்க கஷ்டப்படுங்க. மழை பெஞ்சுதுன்னா இதுங்களுக்கு படுக்க இடம் கிடையாது. ஏன்னா சாப்பாடு யாராவது கொடுத்துருவாங்க. ஆனால் யாரும் சென்னையில் சின்ன சின்ன வீடும் அவங்களே சுத்தமாக இருக்கிறதுனாலையும் தெரு நாய்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. அப்போ இந்த நாய்ங்க ரோட்டில் இருக்கிற காரு கீழே வந்து படுத்துக்கிடுங்க, இல்லை ஏதாவது வாசலில் படுத்துக்கிடுங்க. மழை பெஞ்சு எங்கே படுக்கணும், எங்கேயும் படுக்க முடியும். ஏன்னா காரு கீழேயும் தண்ணி இருக்கும். அப்போது இந்த நாய்ங்க படுக்க வழி இல்லாமல் தேடும் போது ஒரு முறை எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. நல்ல குளிர், பார்த்தேன், பரிதாபமாக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டை திறந்து விட்டேன். அவ்வளோதாங்க, அப்ஜெக்ஷன் ஆகிட்டு. ஏன்னா எங்கள் வீடு 3 வீடு இருக்கும். 3 வீட்டுக்காரருமே நாய் வந்து கேட்டுக்குள்ளே வர்றது பிடிக்கல. எனக்கு இறக்க மனசாகி இருந்தாலும் ஊருக்காரங்களுக்கு ஊரோட ஒத்து போகணுமே, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியை மூடிக்கிட்டேன். ஆமாங்க, இந்த நாய் தான் பக்கத்து வீட்டில் அந்த கேட்டு திறந்துருந்த உடனே 2வது மாடி மொட்டை மாடியை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வந்து அழகாக அங்கே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ஹவுஸ் ஓனருக்கு அது தெரிஞ்சால் கண்டிப்பாக விரட்டி அடிப்பாங்க. ஆனாலும் அது வந்து தூங்குது. அதை நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த ஒரு ஐயாவும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் சிரித்தோம். எப்போவுமே மனுஷன் பொறுமை உள்ளவன் பாக்கியவான், அவன் பூமியை சுதந்திரித்து கொள்வான். திறமை உள்ளவன் பாக்கியவான், அவன் வெற்றி அடைவான். முயற்சி திருவினையாக்கும். மனுஷனும் அப்படிதாங்க. அப்போது ஐயா நீங்கள் எப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஐயா நான் கிராமத்தில் பிறந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலங்க வளரும்போது வயல்வெளி, காடு, மேடு, பள்ளம், பனைமரம், தென்னை மரம்னா ஏறி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். குடும்ப சூழ்நிலையெல்லாம் நான் மெட்ராஸு பிழைக்க வந்தேன். சில சொந்தக்காரங்க ஒருத்தங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தால் அவங்க வரவுக்குள்ளே செலவு பண்ணுறதுனால அவங்க எங்கள் வீட்டிலலாம் வந்தால் ரொம்ப நாள் தங்க முடியாது, நீ எதையா கடைக்கு வேலைக்கு போகணும் விரட்டி விட்டாங்க. அப்புறம் நான் ஒரு கடைக்கு வேலைக்கு போனேன். என்னை விரட்டி விட்ட சொந்தக்காரங்க அவங்க பிள்ளைங்கள படிக்க வச்சாங்க. ஒன்று அட்வொகேட்டு படித்து அட்வொகேட் வேலை பார்த்து குடிகாரனாக போயிட்டான். ஒருத்தன் இன்ஜினியரிங் படித்து கொண்டாடி சொல்ல கேட்டுக்கிட்டு அவன் தனியாக போயிட்டான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் தகராறாயிட்டு தனியாக இருக்குது. அவங்க வாழ்க்கையிலையும் ஒன்றும் வெற்றி இல்லையா அப்படின்னாரு. என் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயசுல இங்கே வந்த உடனே நான் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போது எனக்கு கடையில் வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்கு கடைக்கு ஒரு மரியாதை தான் இருந்ததை தவிர வாழ்க்கையில் நாமளும் முன்னேறணும், நாமளும் மனிதர்கள் தான்ங்கிற எண்ணம் வரலை. அப்போ எனக்கு கல்யாண வயசு வந்தபோது எனக்கு ஈக்குவலாக என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு மனுஷ பெண்ணை நான் பார்க்கல. ஏன்னா எந்த மரத்தை எடுத்துக்கொண்டு நல்ல தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்தோம்னா எல்லா மரமும் காய்க்கும். மனுஷனாக பிறந்தவன் ஏழையாக பிறந்து பணக்காரனாக சாவான், ஏழையாக பிறந்து ஏழையாகவே சாவான்.
முயற்சி பண்ணுறவன் தான் ஜெயிப்பான். அதில் பொறுமை வேணும். அப்போ எனக்கு எங்கள் சொந்தக்காரங்களே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பிள்ளைகள் வளர்ந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுங்க. பிள்ளைங்க வளர்ந்து கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா நான் செய்கிற தொழில் எங்கள் வீட்டம்மாவுக்கு அருவருப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க. அதனால் என் துணிகளை துவைக்கிறதுக்கு அவங்க அருவருப்பு பட்டாங்க. பொறுமை உள்ள மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுவாங்க இல்லையா? இருந்தாலும் தன்னுடைய மனைவி துணியை துவைக்கலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பேப்பரை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு பெரியவர் எழுதியிருந்தார். ஒரு சாமியார் ஒரு ஒயிட்டான பேப்பரை எடுத்து அதில் பக்கோடாவை பார்சல் பண்ணோம்னா பக்கோடா சாப்பிட்ட பிறகு அந்த பேப்பரில் பக்கோடா வாடை அடிக்கும். அதே மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அதில் கருவாட்டை மடித்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பேப்பரில் கருவாட்டு வாடை அடிக்கும். அதே பேப்பரில் ஒரு வாசனையான பொருளை மடித்து எடுத்துகிட்டு போனோம்னா அந்த வாசனை திரவியம் அதில் கொட்டுச்சுன்னா அந்த பேப்பரில் அந்த வாசனை திரவியம் அடிக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் பழகிக்கிறதும் செய்கிறதும் சூழ்நிலையும் அந்தந்த மாதிரி இருக்கும். சில பெண்கள் தங்களுடைய வீடு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அனுசரித்து ஒரு தாயாக வாழ்வாங்க. சில பெண்களோ சில ஆண்களோ சுயநலத்தால் வாழ்வாங்க. அவங்க எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்போ சூழ்நிலைக்கு தக்கன நம்மளை மாற்றிக்கிடணும். இந்த நாய் கூட பாருங்கள், முயற்சி பண்ணி மேலே படுத்துக்கிறது. அதில் இருந்து என்னுடைய மனைவிக்கு என்னுடைய தொழில் பிடிக்காத மாதிரி பல மனைவிகள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு டிரைவராக இருந்து ஒருத்தர் குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னா அந்த பிள்ளைங்க டிரைவராக வரக்கூடாதுன்னு அந்த தாய் ஆசைப்படுவாங்க. எல்லாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எல்லாரும் கலெக்டரு, எல்லாரும் ஜட்ஜி ஆகிட்டாங்கன்னா பொதுமக்கள் தான் யார்? சரி, ஜட்ஜி ஆனவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் இல்லையே. இப்போ பாருங்கள், எங்கள் சொந்தக்காரங்க அட்வொகேட்டு படிக்க வச்சான். அட்வொகேட்டு படித்தும் குடிகாரனாக போயிட்டான். இன்னொருத்தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி போய் அவனும் பொண்டாட்டி குட்டியை தனியாக போயிட்டான். பொண்ணும் கஷ்டப்படுது. அப்போ வாழ்க்கைங்கிறது பொறுமையும் நீதியும் நேர்மையும் உள்ளது தான். அப்போ நம்மளை ஒருத்தங்க விரும்பலன்னு சொல்லி நம்ம அவங்களோட போராட வேண்டாம். நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்மள முயற்சி பண்ணிடணும். அதில் சில பெண்கள் வீட்டுக்கு உதாரணத்துவமாக வாழ்வாங்க. சில பெண்கள் பெருமையாக வாழ்வாங்க. அவங்க தான் அந்த வீட்டை நிர்ணயிக்க வேண்டியது. அதில் பொறுமையாக இருக்கிறது ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. சில பெண்கள் பொறுமை இழந்து கோவப்பட்டு சுயநலமாக வாழும்போது அவங்க செய்கிற தொழிலே அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போடுறதை விட்டு போட்டு நம்மளை மாற்றிக்கிடணும். அப்போ தான் நம்ம அமைதியாக வாழ முடியும். அதே மாதிரி மனுஷன் எந்தன பிரச்சனை வந்தாலும் சிந்தித்து நம்மளை விட பெரியவங்கக்கிட்ட ஆலோசனையை கேட்டு அவங்க கடந்து வந்த பாதையை நம்ம கடந்து வரும்போது நம்மளுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட நாட்கள் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அவங்கள குறை சொல்கிறது இவங்கள குறை சொல்கிறத விட்டுவிட்டு நம்மளே மாற்றிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்மளால் முடிஞ்சது நம்ம தேவைகளை சந்திப்போம். முடியாதது கடவுள் சித்தம். அதனால் பிறக்கும்போதே பணக்காரனும் இல்லை, இறக்கும்போது ஏழையும் இல்லை, பிறக்கும்போதே அறிவாளியும் இல்லை, இறக்கும்போதும் அறிவாளிகளும் இல்லை.